புரட்சி ரெவல்யூஷன் பாகம் 3. முந்தைய 2 பாகங்களிலும் எப்படியெல்லாம் புரட்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன, என்னென்ன கம்பெனிகளெல்லாம் மூடப்பட்டன, எவைகளெல்லாம் புதிதாக வந்தன என்றெல்லாம் பார்த்தோம். இன்றைய 3வது பகுதியில் மேலும் சிலவற்றை பார்க்கலாம். பணத்திற்கான அர்த்தம் மாறி வருகிறது. முன்பெல்லாம் ரொக்கம் கையில் இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் அது பிளாஸ்டிக் பணமாகிவிட்டது. கிரெடிட் கார்டுகள் மற்றும் டெபிட் கார்டுகள் புழக்கத்தில் சில நாட்களுக்கு முன்பு இருந்தன. இப்போது அதுவும் மாறி மொபைல் வேலெட் காலம் வரப்போகிறது. பேடிஎம், ஜிபேயின் வளர்ந்து வரும் சந்தை மொபைல் பணத்தின் காலமாக ஆகிவிட்டது. காலத்துக்கு ஏற்ப ஒத்துப்போக முடியாதவர்களை காலம் இந்த உலகத்திலிருந்தே நீக்குகிறது. எனவே காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு 4வது தொழில் புரட்சி என்று கூட சொல்லலாம். ஆமாம், நாம் எத்தனையோ விதங்களிலெல்லாம் பாருங்கள், யோசித்து பாருங்களேன். முன்பு சொன்னதை திரும்பவும் சொல்லுகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட தெருக்களில் அங்கங்கு எஸ்டிடி பூத்துகள் இருந்தன. அனைவரும் அதன் மூலமாக ஃபோன் செய்து நண்பர்களோடும் உறவினர்களோடும் பேசிக்கொண்டார்கள். ஆனால் மொபைல் புரட்சி வந்த பிறகு இந்த எஸ்டிடி பூத்துகள் அனைத்தும் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டன. பிழைத்தவர்கள் மொபைல் ரீசார்ஜ் கடைகளுக்கு மாறிவிட்டனர். மொபைல் ரீசார்ஜில் மீண்டும் ஆன்லைன் புரட்சி. மக்கள் வீட்டில் இருந்தபடியே தங்கள் மொபைலை ஆன்லைனில் ரீசார்ஜ் செய்யத் தொடங்கினர். சரி, இந்த ரீசார்ஜ் கடைகள் எல்லாம் என்ன ஆன? அவர்கள் வேறு வியாபாரத்திற்கு மாற வேண்டியதாயிற்று. இப்போது அந்த கடைகளெல்லாம் மொபைல் ஃபோன்கள் வாங்கவும் விற்கவும் பழுது பார்க்கவும் மட்டுமே செய்கின்றன. ஆனால் இதுவும் மிக விரைவில் மாறும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்றவற்றிலிருந்து நேரடியாகவே வீட்டிற்கு ஃபோன் விற்பனை அதிகரித்து வருகிறது. திரும்பவும் சொல்கிறேன், காலத்திற்கு ஏற்ப ஒத்துப்போக முடியாதவர்களை காலம் இந்த உலகத்திலிருந்தே நீக்கிவிடுகிறது. எனவே காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். காலத்திற்கு ஏற்ப உங்களை தகவமைத்து கொள்ளுங்கள். காலத்திற்கு ஏற்ப தொடர்ந்து முன்னேறுங்கள். முன்னேறுவதுதான் பிழைப்பதற்கான ஒரே வழி. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் நாளை ஒரு தலைப்பில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே.